வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு வந்து ரொம்ப ஒரு வாலடைல் டேவா இருக்கு. ஏஷியன் மார்க்கெட்ல வந்து காஸ்பி இண்டெக்ஸ் வந்து உங்களுக்கு வந்து 10%க்கு மேல வந்து கிராஷ் ஆயிருக்கு. சிப் ஸ்டாக்ஸ் எல்லாம் அப்படியே ஒரு கோபுரம் சரியிற மாதிரி சரிஞ்சிருச்சு. ஆனா யுஎஸ் ஃபியூச்சர்ஸ் வந்து இன்னும் ஸ்டெடியா தான் இருக்கு லைட்டா. ஓகேவா? ஸோ இன்னைக்கு வந்து ஃபெட் மீட்டிங் வந்து ஸ்டார்ட் ஆகுது. அத தவிர இந்த வாரம் மைக்ரோசாஃப்ட், மெட்டா, அமேசான், ஆப்பிள் இந்த மாதிரி பெரிய டெக் கம்பெனிஸோட எர்னிங்ஸ் எல்லாம் இருக்கு. ஸோ இன்னைக்கு வந்து வீடியோல வந்து என்ன நடக்குது யுஎஸ் மார்க்கெட்ல, அதுக்கப்புறம் எங்க இன்வெஸ்ட் பண்ணலாம், எங்க கேர்ஃபுல்லா இருக்கணும் எல்லாத்தையும் பார்க்க போறோம். ஃபுல்லா பாருங்க. எண்டுல வந்து ஒரு ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜியும் சொல்றேன் நானு. முதல்ல குளோபல் மார்க்கெட்ஸ் பார்த்துக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து சவுத் கொரியாவோட காஸ்பி மார்க்கெட் வந்து இன்னைக்கு வந்து 10% அபவ், அதாவது கிட்டத்தட்ட 10.84% வந்து பெரிய ஃபால் உங்களுக்கு கிராஷ் ஆயிருக்கு. உங்களுக்கு இத்தனைக்கு கேப் டவுன்ல ஓப்பன் ஆகி கேப் டவுனுக்கு அப்புறமும் அந்த ஃபால் வந்து கண்டினியூ ஆகிக்கிட்டே இருந்திருக்கு. ஸோ ட்ரேடிங்ல வந்து டெம்பரரியா ஹால்ட் பண்ணி கூட பார்த்தாங்க. ஆனா சாம்சங், எஸ்கே ஹைனிக்ஸ் இந்த மாதிரி ஸ்டாக்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து 9 to 14% வந்து டவுன். எஸ்கே ஹைனிக்ஸ் வந்து நம்ம வந்து இப்ப கூட பார்த்தோம், ரீசென்ட்டா வந்து யுஎஸ் மார்க்கெட்ல வந்து லிஸ்ட் ஆயிருந்தாங்க. ஸோ சவுத் கொரியாவோட மிகப்பெரிய ஒரு சிப் மேனுஃபேக்சரிங் கம்பெனி வந்து உங்களுக்கு எஸ்கே ஹைனிக்ஸ் அப்படின்ட்டு சொல்லலாம். ஸோ ரீசன் என்ன அப்படின்னா, சைனால வந்து ஒரு சிப் வந்து பிரேக் த்ரூ வந்து அச்சீவ் பண்ணியிருக்காங்க அப்படின்ட்டு ரிப்போர்ட் வந்திருக்கு. அதனால ஏஐ சிப் பூம் வந்து சஸ்டைனபிளா இருக்குமா அப்படிங்கிற டவுட் வந்து குளோபலா வந்துருச்சு. நிக்கி கூட ஸோ நிக்கி பார்த்தோம் அப்படின்னா, நிக்கி கூட உங்களுக்கு வந்து கிராஷ் ஆயிருந்தது. 4% டவுன் ஆயிருந்தது. தாய்வானோட ஸ்டாக் வந்து 3.9% டவுன் ஆகியிருந்தது. இவ்ளோ பெரிய ரேன் அவுட் வந்திருந்தாலும், உங்களுக்கு வந்து ஹான்சாங் வந்து ஸ்லைட்டா 0.1% தான் டவுன் ஆயிருந்தது. பார்த்தீங்கன்னா, இங்க தெரியும் உங்களுக்கு. நிக்கி வந்து ஒரு பெரிய ஃபாலு, நிக்கிய பொறுத்தவரைக்கும். அதே மாதிரி உங்களுக்கு வந்து ஹேங்சாங் பார்த்தீங்க அப்படின்னா, கிட்டத்தட்ட ஃபால் இல்ல. உங்களுக்கு ஓரளவு ஃபியூச்சர்ஸ் வந்து ஸ்டெடியா தான் இருக்கு உங்களுக்கு. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு வந்து ஹேங்சாங் மட்டும் தான் ஸ்லைட்டா ஆ இதா இருக்கு. பாசிட்டிவும் இல்லாம, நெகட்டிவும் இல்லாம ஓடிட்டுருக்கு. ஷாங்காய் மார்க்கெட் வந்து 1% டவுன். சைனா மார்க்கெட்ல வந்து லெவல் ஆஃப் மத்த மார்க்கெட்லாம் அஃபெக்ட் ஆன அளவுக்கு வந்து சைனா மார்க்கெட் வந்து அஃபெக்ட் ஆகல. அதுதான் இன்ட்ரஸ்டிங். பிகாஸ் சைனால தான் ஒரு பெரிய பிரேக் த்ரூ வந்திருக்கு அப்படிங்கிறதுனால. ஸோ யூரோப்ல வந்து இன்னும் பாசிட்டிவ் மூட் தான் இருக்கு. டாக்ஸ் ஆகட்டும், சிஎஸ்இ, எஃப்டிஎஸ்சி எல்லாமே உங்களுக்கு வந்து ஓரளவு உங்களுக்கு வந்து கிரீன்ல தான் ட்ரேட் ஆயிருக்கு. ஆயில் பிரைஸ பொறுத்தவரைக்கும், ஆயில் பிரைஸ் வந்து இன்னும் கம்மியாயிக்கிட்டு தான் இருக்கு கன்டினியூஸா. ஸோ ஆயில் பிரைஸ் வந்து கம்மி ஆகுறதுனாலயே உங்களுக்கு வந்து லாஸ்ட்டா இப்ப 23 தான் ஹைக்கு போணுச்சு. அதுலேருந்தே கன்டினியூவா லாஸ்ட் ஒரு 5, 6 டேஸாவே உங்களுக்கு வந்து ஃபால் ஆகிக்கிட்டு தான் இருக்கு ஆயில் பிரைஸ பொறுத்தவரைக்கும். ஸோ ஆயில் பிரைஸ் வந்து ஃபால் ஆயிக்கிட்டே இருக்கிறனால, உங்களுக்கு வந்து ஓரளவு இந்த ஆயில் ஸ்டாக்குக்கெல்லாம் ஒரு ப்ரெஷர் இருந்துகிட்டு தான் இருக்கு. டெக் ஸ்டாக்குக்கெல்லாம் ஓரளவு சப்போர்ட் குடுத்த மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ ஓவரால் ஏசியா வந்து ரிஸ்க்லயும், யூரோப் வந்து காஷியஸாவும் இருக்கு. அதே மாதிரி இந்த 2ம் சேர்ந்து வச்சு பார்க்கும்போது, யுஎஸ்க்கு வந்து நமக்கு வந்து ஒரு மிக்ஸ்டு சிக்னல் தான் கிடைக்குது. இப்போ வந்து யுஎஸோட ஃபியூச்சர்ஸ பார்த்தோம் அப்படின்னா, யுஎஸ் ஃபியூச்சர்ஸ் வந்து டவ் ஜோன்ஸ் மட்டும் தான் ஸ்லைட்டா கிரீன்ல இருக்கு. பாக்கி 2மே ரெட்ல தான் இருக்கு உங்களுக்கு. S&P 500 ஆகட்டும், நாஸ்டாக் ஆகட்டும், இதோட ஃபியூச்சர்ஸ் எல்லாம் டவுன்ல தான் இருக்கு. நாஸ்டாக்கோட ஃபியூச்சர்ஸ் வந்து டவுன்ல இருக்கிறதுக்கு காரணம் வந்து இந்த செமிகண்டக்டர்ல வந்து திருப்பி செல் ஆஃப் வந்து ஏசியால நடந்ததுனால. ஸோ யுஎஸ் ஃபியூச்சர்ஸ்க்கு ஸ்ப்ரெட் ஆயிடுச்சு அப்படின்ட்டு சொல்லலாம். மைக்ரான் வந்து மைக்ரான் ஸ்டாக்க பொறுத்தவரைக்கும் இன்னைக்கு ஆல்ரெடி ப்ரீ மார்க்கெட்லயே ஆல்ரெடி டவுன் ஆயிருக்கு. எத்தன பெர்சன்ட் டவுன் ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2.25% ப்ரீ மார்க்கெட்லயே டவுன் உங்களுக்கு. ஒன் எவ்வளோன்னு நம்ம வந்து நோட் பண்ணி பார்த்துடலாம். இல்ல 3% இல்ல. கிட்டத்தட்ட 5% கிட்ட ப்ரீ மார்க்கெட்ல வந்து டவுன் உங்களுக்கு. மைக்ரான பொறுத்தவரைக்கும். நெக்ஸ்ட் ஒரு பெரிய கேப் டவுன் வந்து நாஸ்டாக் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுது. நாஸ்டாக்க பொறுத்தவரைக்கும் ஆல்ரெடி சப்போர்ட் எடுத்திருந்தது நேத்தி. அது வந்து இன்னும் ஒரு பெரிய கேப் டவுன்ல வந்து ஓப்பன் ஆகுறதுக்கான சான்சஸ் வந்து இருக்கு உங்களுக்கு நாஸ்டாக்ல.
ஸோ டவ் வந்து ரெசிலியன்ட்டா இருக்கு. டெக்ல இந்த ஓல்ட் எக்கனாமிக் ஸ்டாக்குக்கு வந்து ரொட்டேஷன் நடக்குது அப்படிங்கிறத இத நம்ம வந்து புரிஞ்சுக்கலாம். டவ் வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருக்கிறதுலருந்து. ஸோ இது வந்து ஓல்டு ஜெயின் ஸ்டாக்ஸ் எல்லாம் இருக்குல்ல. ஸோ அதுக்கு வந்து ஒரு ரொட்டேஷன்ஸ் நடக்குது. உங்களுக்கு ஸ்டாக் வந்து இந்த சைட்லேருந்து அந்த சைடுக்கு வந்து மூவ் ஆக ஆரம்பிக்கிறாங்க இன்வெஸ்டர்ஸ். ஸோ சப்போர்ட் லெவல் வந்து S&P 500க்கு வந்து S&P 500க்கு வந்து சப்போர்ட் லெவல் வந்து இங்க இருக்கு உங்களுக்கு. அதாவது 7333 வந்து உங்களுக்கு வந்து சப்போர்ட் லெவலா இருக்கும். அதே மாதிரி ரெசிஸ்டன்ஸ பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு வந்து இம்மீடியேட் ரெசிஸ்டன்ஸா 7420 வந்து இருக்கும். ஸோ இதுதான் இப்போதைக்கு யுஎஸ் ஃபியூச்சர்ஸ்ல இருக்கிற நிலவரம். ஸோ மேக்ரோ டேட்டாவ பார்த்தோம் அப்படின்னா, இப்போதைக்கு மெயின் ஈவென்ட் வந்து ஃபெட் மீட்டிங் தான். 28, 29 2 நாளும் வந்து மீட்டிங் வந்து நடக்க போகுது. நாளைக்கு தான் அந்த ஃபெட் மீட்டிங்கோட ஃபுல் ரிசல்ட் வந்து நமக்கு வந்து தெரியும். மார்க்கெட்டோட பிரைசிங் படி ரேட் வந்து அன்சேஞ்சா இருக்கும் அப்படின்ட்டு நம்புறாங்க. 60-68% பீப்பிள் வந்து நம்ம வந்து ரேட்ட வந்து சேஞ்ச் பண்ண மாட்டாங்க ஃபெட்டோட இன்ட்ரெஸ்ட் ரேட்ட அப்படிங்கிறத நம்பிட்டு இருக்காங்க. ஆனா ரீசென்ட் ஆயில் பிரைஸோட வாலட்டிலிட்டி பார்த்தா செப்டம்பர்ல வந்து ரேட் ஹைக் வரலாம் அகைன் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு வந்து எல்லாரும் பேச ஆரம்பிக்கிறாங்க. இந்த நியூ ஃபெட்டோட சேர்மன் வந்து கெவின் வார்ஷோட கைடன்ஸ்க்கு தான் எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. என்ன சிக்னல் குடுக்குறாரு? 10 இயர்ஸ் ட்ரெஷரி யீல்டு வந்து எப்படி வந்து 4.65 4லேருந்து 4.65 ஏரியால வந்து இருக்கு. இப்ப வந்து 2 இயர்ஸோட யீல்டு வந்து 4.3ல இருக்கு. மிடில் ஈஸ்ட் டென்ஷன் கம்மியானதுனால யீல்டு வந்து கொஞ்சம் புல் பேக் ஆயிருக்கு. ஈல்டு கீழ போனா பேங்க் ஸ்டாக்குக்கு வந்து கொஞ்சம் வந்து பிரஷர் ஜாஸ்தியாக ஆரம்பிக்கும். ஆனா, குரோத் அண்ட் டெக் ஸ்டாக்குக்கெல்லாம் உங்களுக்கு வந்து ஒரு ஸ்லைட்டான ரிலீஃப் கிடைக்கும். ஏன்னா, இப்ப வந்து இந்த டெக் ஸ்டாக் வந்து உங்களுக்கு வந்து பெரிய அடி மேல அடியா வாங்கிட்டு இருக்கு உங்களுக்கு. செமிகண்டக்டர், ஏஐ ரிலேட்டட் ஸ்டாக்ஸ்லாம். ஸோ இப்படியே ஆயில் பக்கம் வந்தோம் அப்படின்னா, ஆயில பொறுத்தவரைக்கும் பிரெண்ட் க்ரூட் வந்து $85 கிட்டயும், WTI க்ரூட் வந்து $80 கிட்டயும் நமக்கு வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு கிட்டத்தட்ட. ஸோ இதுக்கான ரீசன் வந்து யுஎஸும் ஈரானும் 3 நாளா ஃபைட்டிங்க வந்து பாஸ் பண்ணி வச்சிருக்காங்க. டிப்ளமேட்டிக் டாக்ஸ் எல்லாம் நடந்துட்டு இருக்கு அப்படின்ட்டு ட்ரம்ப் சொன்னாரு. ஸோ அதனால எனர்ஜி ஸ்டாக்ஸ்ல வந்து செவ்ரான் செவ்ரான் கார்ப்பரேஷன் வந்து ஓரளவு உங்களுக்கு வந்து ஒரு நல்ல குரோத் குடுக்கும் அப்படின்ட்டு நம்புறாங்க. ஏன்னா கிட்டத்தட்ட இது வந்து ஓப்பனிங் அண்ட் க்ளோஸ் பெரிய கேப் டவுன் இல்லாம வந்திருக்கு. இந்த இடத்துல கேப் ஃபில்லிங் வேற பண்ணணும் இது இன்னும். அதே மாதிரி எக்ஸான் ஸ்டாக்ஸ் வந்து இப்ப லைட்டா கேப் டவுன் ஆயிருக்கு உங்களுக்கு. பட் ஆனா இது வந்து ரெக்கவர் ஆறதுக்கான சான்சஸ் இருக்கு. பிகாஸ் நேத்தியும் கேப் டவுன் பண்ணி தான் வச்சிருக்காங்க. ஆனா ரெக்கவர் ஆகி தான் முடிஞ்சிருக்கான். இன்னைக்கும் இந்த ஆயில் பிரைஸோட இத வச்சு பார்க்கும்போது, இதெல்லாம் கொஞ்சம் ப்ரீ மார்க்கெட்ல டவுனா இருந்தாலும், இந்த கோனோகோ பிலிப்ஸ் பார்த்தோம்ல நம்ம. ஸோ இது எல்லாமே ப்ரீ மார்க்கெட்ல வந்து டவுன் ஆகி ஓப்பன் பண்ணியிருந்தாலும், உங்களுக்கு வந்து இப்போதைக்கு ஓரளவு ஒரு பாசிட்டிவ் நியூஸ் வந்து இதில வந்து எதிர்பார்க்கலாம். ஜியோபொலிட்டிக்கல் சைடு வந்து மிடில் ஈஸ்ட்டோட டீஎஸ்கலேஷன் தான் பெரிய பாசிட்டிவ் ஸ்டோரி. ஆனா, ஏஐ சைனாவோட காம்படிஷன் வந்து உங்களுக்கு வந்து சைனீஸ் சிப் எல்லாம் உங்களுக்கு வந்து பிரேக் த்ரூ நியூஸ் குடுத்துருக்காங்க. அதுதான் இந்த வீக்குக்கு வந்து யுஎஸ் மார்க்கெட்ல இருக்கிற சிப் ஸ்டாக்கா இருக்கட்டும், அதே மாதிரி ஏஐ ரிலேட்டட் ஸ்டாக்ஸா இருக்கட்டும், இதுக்கெல்லாம் பெரிய ரிஸ்க் ஃபேக்டரா வந்து மாறிடுச்சு. இப்ப வந்து மெயின் ஹைலைட் என்னன்னா, பிக் டெக்கோட எர்னிங்ஸ் வந்து இந்த வீக் இருக்கு. ஸோ மைக்ரோசாஃப்ட், மெட்டா, அமேசான், ஆப்பிள், குவால்காம் இது எல்லாமே ரிசல்ட் வரும். எல்லாருமே வாட்ச் பண்றது என்ன அப்படின்னா, ஏஐ கேப்பெக்ஸோட ஸ்பெண்டிங் கைடன்ஸ் வந்து ஹைப்பர் ஸ்கேல்ல எவ்வளோ மணிக்கு போகுது அப்படிங்கிறது தான். அதே டைம்ல என்விடியாவாகட்டும், ஓப்பன் ஏஐ வந்து ஒரு $250 பில்லியன் வந்து பேக்ஸ்டாப் டீல் பத்தி பேச்சுவார்த்தை வந்து ஸ்டார்ட் ஆயிருக்கு. என்விடியா, ஓப்பன் ஏஐக்கு வந்து ஓஹியோ டேட்டா சென்டர் வந்து கேரண்டி கொடுக்கலாம் அப்படின்ட்டும் பேசிக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி நெறைய ஏஐ ரிலேட்டட் நியூஸ் வந்து பின்னாடி வந்து சுத்தி வந்துகிட்டே இருக்கு. இது எல்லாமே வந்து ம் ஒரு கன்சர்னா திருப்பியும் மாற ஆரம்பிச்சிருக்கு மார்க்கெட்ட பொறுத்தவரைக்கும். என்விடியா மணி வந்து உங்களுக்கு வந்து இதே மாதிரி நியூஸஸ்லாம் வெளியிட்டுட்டே இருக்காங்க. அதே மாதிரி ஆ சேம் ஆ உங்களுக்கு வந்து சில கிரிட்டிக்ஸ் எல்லாம் என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓப்பன் ஏஐ வந்து என்விடியாவோட சிப்ப வாங்கும் அப்படிங்கிற மாதிரியும், என்விடியாவோட இதெல்லாம் உங்களுக்கு வந்து திருப்பி இப்படி மணி வந்து ரொட்டேட் ஆயிக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிறதும் சொல்றாங்க. ஸோ ஆல்ரெடி என்விடியா ஸ்டாக்ஸ் வந்து உங்களுக்கு வந்து
NVIDIA ஸ்டாக்ஸ பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி உங்களுக்கு வந்து பிரஷர்ல தான் இருக்கு. நேத்தி வந்து கிட்டத்தட்ட 5% வந்து ஃபால் நடந்திருக்கு உங்களுக்கு. 4-5% ஃபால் நடந்ததுக்கப்புறம் இந்த நியூஸ் வந்து வந்ததுக்கப்புறம் தான் இந்த ஃபால் வந்து நடக்க ஆரம்பிச்சிருக்கு உங்களுக்கு. செக்டார் ரொட்டேஷன பொறுத்தவரைக்கும் செமிகண்டக்டருக்கு வந்து இந்த வாரம் வந்து ஒரு வீக்கான செக்டார்ன்னே சொல்லலாம். சிப் ஸ்டாக்ஸ் எல்லாமே பிரஷர்ல இருக்கு. எனர்ஜியும் வீக்கா இருக்கு. ஆயில் ஃபால் ஆனதுனால ஸ்ட்ராங் சைட்ல டவ்வும் அ டவ் மாதிரி இருக்கிற பெரிய வேர்ல்டு எக்கனாமி, இண்டஸ்ட்ரியல் கம்பெனிஸ்லாம் இருக்கு பார்த்தீங்களா? அவங்கலாம் தான் சில டிஃபென்சிவா இந்த வாரம் வந்து உங்களுக்கு கொஞ்சமா ஒரு ப்ராஃபிட் தரப்போற ஸ்டாக்ஸா இருக்கும். ஆனா பேங்க் ஸ்டாக்ஸுக்கு வந்து கொஞ்சம் பெனிஃபிட் இருக்கலாம். அது வந்து எப்பன்னா, நாளைக்கு கெவின் வாஷ் வந்து என்ன சொல்றாரு அப்படிங்கிறத பொறுத்து தான் உங்களுக்கு ஆகும். ஸோ ஓவரால் வந்து ஹை பீட்டா ஏஐ ட்ரேடும், செமிகண்டக்டர் ட்ரேடும் கொஞ்சம் ரிஸ்க் ஆஃபா இருக்கு. ஸோ சேஃப் செக்டார்ல வந்து ரொட்டேஷன் வந்து பண்ணுங்க. தட் மீன்ஸ் பிக் அண்ட் ஓல்ட் கம்பெனிஸ்லாம் இருக்கு பார்த்தீங்களா? அதில வந்து பண்ணலாம். ஸோ ஏஐ செ செல் ஆஃப் வந்து ரொம்ப சீரியஸா இருக்கு. ஆனா யூரோப்ல வந்து யூரோப் இருக்கட்டும், டவ்வா இருக்கட்டும், இதெல்லாம் கொஞ்சம் வந்து நான் இறக்க மாட்டேன் அப்டின்ட்டு அடம் பிடிச்சுட்டு இருக்கிற மாதிரி கொஞ்சம் ரெசிலியன்ட்டா தான் இருக்கு. அதே மாதிரி ஃபெட்டோட டெசிஷன்ஸ் வந்து நாளைக்கு இருக்கு. ஏர்னிங்ஸ் இருக்கு. ஹை வாலட்டிலிட்டி வந்து எக்ஸ்பெக்ட் பண்றாங்க. ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜி வந்து இந்த வாரம் வந்து ரொம்ப காஷியஸா இருக்கணும். செமிகண்டக்டர் எக்ஸ்போஷர வந்து கொஞ்சம் கம்மி பண்ணிக்கங்க. இது வந்து எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து இதோட காஷன் வந்து எதுலேருந்து நீங்க எடுத்துக்கலாம் அப்டின்னா, நம்மளோட கொரியன் மார்க்கெட்டை வந்து எடுத்துக்கலாம். கிட்டத்தட்ட ஒரே நாள்லயே இன்னைக்கு வந்து 10% இறங்கியிருக்கான்னா, அவனோட செமிகண்டக்டர் எக்ஸ்போஷர் ஜாஸ்தியா இருந்தது தான் காரணம். இதே மாரி நம்ம போர்ட்ஃபோலியோயும் இறங்க விடக்கூடாது. ஸோ டிஃபென்சிவா வேல்யூ ஸ்டாக்ஸ வந்து வாட்ச் பண்ணுங்க. ஓகே. ஸோ இந்த வீடியோ வந்து பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. சேனல வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடாம போயிடாதீங்க. ஸோ டெய்லி அப்டேட்டுக்கு மிஸ் பண்ணாம நீங்க வந்து பெல் ஐகானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா, நோட்டிஃபிகேஷன் வந்து உங்களுக்கு வரும். நாளைக்கு ஃபெட் டெசிஷனோட நாளைக்கு நான் திருப்பியும் வரேன். அதுவரைக்கும் சேஃபா ட்ரேட் பண்ணுங்க. ஒரு ஃபுல் ஒரு நல்ல ட்ரேடிங் டேவா இருக்கட்டும் உங்களுக்கு. தேங்க் யூ. பை பை.